என்னதான் சினிமால நிறைய பேர் அறிமுகமானாலும் கூட, ஒரு சிலர் வந்து தங்களுடைய நடிப்பாலயும், அதேபோல சில முகபாவனைகள், அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு எல்லாத்துலயுமே மக்களுடைய மனதில இடம் பிடிச்சிருவாங்க. அப்படி வந்து ஹீரோவாக அறிமுகமாகி, அடுத்து வில்லன், குணச்சித்திரம் அப்படின்னு பல கதாபாத்திரங்கள நடிச்சு, நம்ம எல்லோரையுமே மிகப்பெரிய அளவுல என்டர்டெயின்மென்ட் பண்ணவர் தான் யார் அப்படின்னா கரண் அவர்கள். சினிமாவுல நல்லா போயிட்டுருந்தப்போவே, ஒரு சிலருடைய பேச்ச கேட்டு அவருடைய வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழல்ல அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடுத்த ஒரு வீடியோ, பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. கரண் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல நடிகராக தமிழ் சினிமாவுல வலம் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில, கொஞ்ச நாட்களுக்கு மேல அவரால நடிக்க முடியல. 1969ல பிறந்திருக்கிறாரு. தொடர்ந்து நிறைய படங்கள்ல குணச்சித்திரத்தில முக்கியமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கதாநாயகனாக அறிமுகமானாரு. பிறகு வில்லன் நடிகர். அப்புறம் மறுபடியும் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த சூழல்ல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்கள மறக்க முடியாதத அவரு ரசிகர்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. முதல்ல அவருடைய தந்தைய பற்றி சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய அப்பா கோயம்பேட்ல ஒரு வீட்ல வசிச்சு வந்துட்டுருந்தாரு. 2, 3 நாட்களாக அவர் வீட்டை விட்டு வெளியவே வரலையாம். அதற்கப்புறம் நான் கால் பண்ணியும் அவர் எடுக்கவே இல்ல. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க "என்ன ஆச்சு அவருக்கு?" அப்படின்னு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டோர தட்டி பார்த்தப்போ அவர் திறக்கவே இல்ல. உடைச்சு பார்த்துட்டு காவல் நிலையத்துக்கு அவங்க வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, அவரு இறந்த நிலையில இருந்திருக்கிறாருன்னு. மிகப்பெரிய அளவுல அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. என்னால நம்பவே முடியல. எப்படி இப்படி வந்து அப்பாவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு? என்ன காரணமாக இருக்கும்? இவருடைய இந்த இறப்புல ஏதாவது மர்மமான முறை இருக்குதா? இல்ல அவரு எப்படி தான் காலமானார் அப்படின்றது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. எது எப்படி இருந்தாலும் திருப்பி நம்மளுடைய அப்பா திரும்பி வரப்போறதில்ல அப்படின்றது மட்டும் உறுதியாயிருச்சு. அதனாலேயே என்னுடைய மனது ரொம்பவே சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு. அதற்கப்புறம் என்னால எதை பற்றியுமே யோசிக்கவே முடியல. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் இரவு 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபேன் வந்து கால் பண்ணாரு. ரசிகர்கள் கால் பண்ணி, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ உடல்நிலை? நல்லா இருக்கா?" ஏன்னா உங்கள பத்தி நெறைய வந்து சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உங்களை பற்றி எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு? ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சா? நீங்க நல்லா இருக்கீங்களான்னு உங்ககிட்டயே கேட்டுறலாமே! அப்படின்னு ஒரு ரசிகனா உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு அவர் பேசினது ரொம்பவே எனக்கு சந்தோஷத்த குடுத்தது. நம்மளை பற்றியும் கவலைப்பட ஆட்கள் இருக்காங்க. அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு புதிய வந்து எனர்ஜி கிடைச்சது அப்படின்னு கரண் அவர்கள் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்காம இருந்திருந்தா, இன்ன வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக தான் வலம் வந்துட்டுருப்பாரு. அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.